voices without a noun or subject. இந்த நவுன் ஒரு சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் வரணும் இல்லையா? அப்போ அந்த நவுன் யாருன்னே தெரியல அப்படின்ற பட்சத்துக்கு என்ன வரும்? someone அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணணும் இங்கிலீஷில். இது நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து யாருமே செய்யலை அப்படின்றதுக்கு no one அப்படிங்கிற நவுன் ஒன் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதாவது சப்ஜெக்டாக. இங்கே வந்து someone யாருன்றது தெரியலை, யாரோ செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு someone யூஸ் பண்ணுவோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். someoneன்றது இங்கே ஃபர்ஸ்ட் வச்சு நம்ம, அதாவது நவுன் ஒன்னாக வச்சு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் someone எழுதியாச்சு நவுன் ஒன்னுக்கு பதிலாக. அடுத்து என்ன எழுதணும்? வேர்பு. என்ன செஞ்சாங்கன்றது கான்செப்ட் வேர்பு இல்லையா? அப்போ இங்கே செய்தல்ன்றதையே நம்ம வேர்பாக எடுத்துக்கலாமே. அதுக்கு என்ன? டூ. ஸோ someone do அப்படின்னு வருமா? வராது. ஏன் வராது? இங்கே நவுன் பாருங்கள், someone யாரோ ஒருத்தர், அது ஹீயாக இருக்கலாம் அல்லது ஷீயாக இருக்கலாம், ஒரு ஆண் அல்லது ஒரு பெண். ஸோ நம்ம தேர்ட் பர்சன் சிங்குலர் நவுனுக்கு என்ன பிடிக்கும்? எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஇஎஸ்ஓ பிடிக்கும் இல்லையா? அதனால் நம்ம V1ஓட எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஇஎஸ்ஓ ஏதோ ஒன்று சேர்க்கணும். OH X இந்த மூணுலேயும் முடிகிற V1க்கு அடுத்து நம்ம ES தான் ஆட் பண்ணணும் இல்லையா? அதனால் டூ கூட ES ஆட் பண்ணணும். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றதுனால தான் இப்படி. ஓகேவா? ஸோ someone does எதை செஞ்சாங்க? த ஒர்க் வேலையை. எதைன்றதுக்கு ஆன்சர் நவுன் டூ இல்லையா? ஒர்க் அடுத்து வர நவுன், அதாவது ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே someone does the work. இதுக்கான தமிழகம் என்ன? யாரோ ஒருவர் வேலையை செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான். இது எப்படி பாசிவ் வாய்ஸில் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நவுன் டூ, அதாவது ஆப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் கொண்டு போகணும் இல்லையா? ஸோ த ஒர்க் முதல்ல எழுதிடுறோம். எதுன்றதுக்கு ஆன்சர் வந்துடுச்சு. அடுத்து வேர்ப் எழுதணும். வேர்ப் இங்கே ஆக்டிவ் வாய்ஸில் எப்படி இருக்குது? V1 இருக்குது, அதோட ES இருக்குது. ஸோ V1 ஃபார்முலாவில் தான் வரும். அதுக்கு ஆன்சர் என்ன? ஆம் இஸ் ஆர் V3. இப்போ த ஒர்க்குக்கு ஆமா இஸ் ஆரா? த ஒர்க்ன்றது இட்ன்ற நவுனுக்குள்ளே தான் வரும் இல்லையா? அதனால் இஸ் தான் நம்ம எழுதணும். ஏன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர் நவுன்ஸ்க்கு எஸ் பிடிக்கும். ஸோ த ஒர்க் இஸ். அடுத்து என்ன எழுதணும்? V3 பாசிவ் ஃபார்முலானாலே V3 தான். அப்படிங்கும்போது டூன்ற V1க்கான V3 ஃபார்ம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் என்ன? டன். ஸோ த ஒர்க் இஸ் டன். அது மட்டும் எழுதினாலே போதும். அந்த someone பை someone கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா யாரோ ஒருத்தர் செஞ்சுருக்காங்க, யாருன்றது தெரியல. ஸோ த ஒர்க் இஸ் டன். இதுக்கான தமிழாக்கம் என்ன? வேலை செய்யப்படுகிறது, யாரால்ன்றது தெரியல, அதனால் இப்படி எழுதியிருக்கிறோம். செகண்ட் ஃபார்முலா என்ன? வாய்ஸில் V2 வாஸ் வேர் V3. இது நம்ம இங்கே பார்க்கணுன்றது கூட அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா no one இருந்த இடத்துல அப்படியே someone இருக்குது. அதனால் இது நம்ம இங்கே பார்க்கணுன்ற அவசியம் கூட இல்லை. அப்படி தேவைன்னா அங்கே no one-க்கான வீடியோ பாருங்கள், அதில் someone மட்டும் எழுதினாலே இதே மாடலில் தான் கிடைக்கும். ஆனால் அங்கே நாட் சேரும், இங்கே நாட் இருக்காது. ஏன்னா அங்கே நெகட்டிவ் இல்லையா? அதனால் அங்கே நாட் இருக்கும். ஸோ தேர்ட் ஃபார்முலா என்ன? பி ஃபார்ம் வேர்ப்ஸ் V1 ING. ஆன்சர் பி ஃபார்ம் வேர்ப்ஸ் பீயிங் V3 பாசிவ் வாய்ஸில் இல்லையா? ஸோ அதை இங்கே பார்க்கலாம். அது அங்கே இல்லையே, இங்கே மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அங்கே ஏன் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருமே செய்யலை. அப்படிங்கும்போது நம்ம அதை கண்டினியூஸ் டென்ஸில் சொல்ல முடியாது இல்லையா? அதுவே இங்கே யாராலையோ செய்து கொண்டிருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்ல முடியும். அதனால் இங்கே நம்ம இது யூஸ் பண்ணலாம், இந்த ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்? someone தான். அதை நவுன் ஒன்னாக நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஏன்னா யாரோ ஒருத்தர் செஞ்சுருக்காங்க, யாருன்றது தெரியல. ஸோ someone. அடுத்து என்ன? வேர்ப் எழுதணும். என்ன செஞ்சாங்க? செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம இங்கே எழுதணும் இல்லையா? ஏன்னா டூன்றது தான் நமக்கு இங்கே மெயின் வேர்பாக யூஸ் பண்ணுறோம். அதுக்கு கண்டினியூஸ் டென்ஸ்னும் போது ப்ரெசன்ட் கண்டினியூஸாக எடுத்துக்கோமே. ஃபார்முலா என்ன? ஆம் இஸ் ஆர் V1 ING. someoneன்றதுக்கு நம்ம இங்கே இஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ someone இஸ். ஏன் இஸ் யூஸ் பண்ணுறோம்? தேர்ட் பர்சன் சிங்குலர் நவுன்ஸ்க்கு, அதாவது ஹீ ஷீட்டுக்கு எஸ் தான் பிடிக்கும் இல்லையா? ஆம் இஸ் ஆரில் இஸில் தான் எஸ் இருக்குது. ஸோ ஹீ ஆர் ஷீ தான் வரும் someoneக்குள்ளே. அதனால் someone இஸ். டூ கூட ING ஆட் பண்ணுறோம். ING ஆட் பண்ணோன்னா someone இஸ் டூயிங். எதை செய்து கொண்டிருக்கிறார்கள்? த ஒர்க். ஸோ ஃபுல்லாக பார்த்தோன்னா someone இஸ் டூயிங் த ஒர்க். இதுக்கான தமிழாக்கம் யாரோ ஒருவர் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். இதை இப்போ பாசிவ் வாய்ஸில் மாற்றலாமா? ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்ன? நவுன் டூ வந்து, அதாவது ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் போகணும் இல்லையா? ஸோ த ஒர்க் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். அடுத்து என்ன எழுதணும்? வேர்ப் எழுதணும். வேர்ப் எது? இஸ் டூயிங். அதை இப்போ பாசிவ் வாய்ஸில் மாறும்போது பி ஃபார்ம் வேர்ப்ஸ் பீயிங் V3 மாறும் இல்லையா? ஸோ பி ஃபார்ம் வேர்ப் இது இதில் இஸ் அப்படியே எழுதிடலாம். ஏன் அப்படியே எழுதுகிறோம்? த ஒர்க்ன்றது இட்டுன்ற நவுனுக்குள்ளே தான் அடங்கும். அதனால் இஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன?
பீயிங் எழுதணும். ஸோ த ஒர்க் இஸ் பீயிங். அடுத்து பாசிவ் வாய்ஸ்னாலே V3 ஃபார்ம் தான், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான V3 என்ன, டூன்றதுக்கு டன். ஸோ த ஒர்க் இஸ் பீயிங் டன் எழுதினாலே போதும். பை சம்ஒன் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா யாரோ ஒருவர், யாருன்றது இங்கே இல்லை, மென்ஷன் பண்ணப்படலை. அதனால் த ஒர்க் இஸ் பீயிங் டன்னு எழுதினாலே போதும். இதுக்கான தமிழாக்கம் என்ன, வேலை செய்து கொண்டிருக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான். இதே மாதிரி அடுத்த ஃபார்முலா என்ன, ஹாவ் ஹேஸ் ஹேட் V3. அதுக்கான ஆன்சர் ஹேவ் ஹேஸ் ஹேட் பீன் V3. இதுவும் நமக்கு நோவனில் இருந்த மாதிரியே தான், வேறு எந்த சேஞ்சுமே பெருசாக இதில் இருக்காது. அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், மாடல் ஆக்சிலரி இஸ் V1, மாடல் ஆக்சிலரி இஸ் B V3. அதான் 5th ஃபார்முலா, லாஸ்ட் ஃபார்முலா இல்லையா வாய்ஸில். அப்படிங்கும்போது அதில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. என்னென்னு பாருங்கள், மாடல் ஆக்சிலரி வர்ற இடத்துல பி ஃபார்ம் வேர்ப் கூட இன்ஃபினிட்டிவ் வந்தால், அதாவது 2 + V1 வந்தால் என்ன ஆகும். அது மாதிரி ஹேவ் ஹேஸ் ஹேட் அந்த 3 ப்ரைமரி ஆக்சிலரிஸ் கூட இன்ஃபினிட்டிவ், அதாவது 2 + V1 வந்தால் என்ன ஆகுன்றதை இங்கே எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துடலாம். ஸோ நவுன் என்ன, சம்ஒன் எழுதிடுறோம். அடுத்து ஹாவ் ஹேஸ் ஹேட், இந்த 3ல் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணலாமே, ஹேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹீ ஷீ இட் இந்த 3க்கும், அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர் நவுன்ஸ்க்கு எஸ் தான் பிடிக்கும். ஸோ ஹேஸ் யூஸ் பண்ணுறோம். சம்ஒன் ஹேஸ். அடுத்து இன்ஃபினிட்டிவ் எழுதலாமா, இன்ஃபினிட்டிவ் டூன்றது இங்கே V1 நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி 2 ஆட் பண்ணிட்டோம்னா அது இன்ஃபினிட்டிவ் ஆகிரும் இல்லையா. ஸோ சம்ஒன் ஹேஸ் டு டூ அப்படிங்கிறது இங்கே வேர்பாக கிடைக்கும். சம்ஒன்றது நவுனு, ஹேஸ் டு டூன்றது வேர்பு. இதுக்கு ஆப்ஜெக்ட் என்ன, அதாவது நவுன் டூ எதை செஞ்சாங்க, த ஒர்க். சம்ஒன் ஹேஸ் டு டூ த ஒர்க். இதுக்கான தமிழாக்கம் என்ன, யாரோ ஒருவர் வேலையை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. ஏன்னா ஹாவ் டு, ஹேஸ் டு, ஹேட் டு இந்த 3 வந்தது அப்படின்னு சொன்னால், வந்து ஒரு V1 இருக்குது அப்படின்னா ஷுட் இருக்கிறதாக அர்த்தம். ஹேவ் டு, ஹேஸ் டு, ஹேட் டு இந்த 3க்குமே ஷுட் இருக்கிறதா அர்த்தம். ஷுட்டுன்றது என்ன, மாடல் ஆக்சிலரி இல்லையா. ஸோ அந்த ஷுட் இருந்தால் என்ன செய்வோமோ அப்படி தான் பாசிவ் வாய்ஸில் சேஞ்ச் பண்ணணும். இப்போ சேஞ்ச் பண்ணலாமா, நவுன் டூ எது, அதாவது ஆப்ஜெக்ட்டு த ஒர்க், அதை ஃபர்ஸ்ட் எழுதிடுறோம். அடுத்து என்ன எழுதணும், வேர்ப் எழுதணும் இல்லையா. வேர்ப் மேலே என்ன இருக்குது, ஆக்டிவ் வாய்ஸில் ஹேஸ் டு டூ. அப்போ ஹேஸ் டு அப்படியே எழுதிடணும். ஏன்னா த ஒர்க்குன்றதும் இட்டு தான் இல்லையா, ஹீ ஷீ இட், அதுக்கு எஸ் பிடிக்கும் இல்லையா, தேர்ட் பர்சன் சிங்குலர் நவுன்றதுனால. ஸோ த ஒர்க் ஹேஸ் டு அப்படியே எழுதிடுறோம். அடுத்து என்ன செய்யணும், ஹேஸ் டு இருந்தால் ஷுட்டுன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. அதுக்கு பிறகு என்ன எழுத வேண்டியிருக்கும், பி எழுத வேண்டியிருக்கும். B V3, அந்த V1 அதாவது டூன்றது B V3 சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும், த ஒர்க் ஹேஸ் டு பி டன். அந்த பை சம்ஒன் இங்கேயும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா யாரோ ஒருவர் தான், யாருன்றது தெரியலை, அதனால தான் இப்படி எழுதியிருக்கிறோம். ஸோ த ஒர்க் ஹேஸ் டு பி டன். இதுக்கான தமிழாக்கம் வேலை செய்யப்பட வேண்டும் அப்படின்றது இங்கே தமிழ் மீனிங். இதே மாதிரி பி ஃபார்ம் வேர்ப்ஸ் கூட 2 வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். சம்ஒன் தான் நவுன் இல்லையா, சம்ஒன் அப்படியே எழுதுகிறோம். அடுத்து ஒரு பி ஃபார்ம் எடுத்துக்கலாமா, அடுத்து ஒரு பி ஃபார்ம் வேர்ப் எடுத்துக்கலாமா. பி ஃபார்ம் வேர்ப் இது ஆமோ, இஸோ, ஆரோ, வாசோ, வேரோட இஸ் எடுத்துக்கலாம். ஸோ சம்ஒன் இஸ். அடுத்து ஒரு இன்ஃபினிட்டிவ் வரும். இன்ஃபினிட்டிவ்ன்றது V1ஓட, அதாவது V1க்கு முன்னாடி 2 இருக்கணும் இல்லையா. ஸோ டு டூ, சம்ஒன் இஸ் டு டூ. ஓகே, அடுத்து நவுன் 2 எழுதணும், அதாவது ஆப்ஜெக்ட் எதை செஞ்சாங்க, த ஒர்க். ஸோ சம்ஒன் இஸ் டு டூ த ஒர்க். இதுக்கான தமிழாக்கம் யாரோ ஒருவர் வேலையை செய்வார்கள். என்னது இது செய்வார்கள் அப்படிங்கிறது சிம்பிள் ஃப்யூச்சர் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். சிம்பிள் ஃப்யூச்சர் தாங்க. ஏன்னா இஸ் டு அப்படிங்கிறது வில் வர்றது மாதிரி ஆகும். வில்ன்றது மாடல் ஆக்சிலரி இல்லையா. இந்த பி ஃபார்ம் வேர்ப்ஸில் ஆம், இஸ், ஆர் இந்த 3 கூடையும் 2 V1 அதாவது இன்ஃபினிட்டிவ் வந்தால் அது வில் இருக்கிறதா அர்த்தம். ஆம் டு, இஸ் டு, ஆர் டு இந்த 3க்கும் வில் இருக்கிறதாக அர்த்தம். எப்படி ஹேவ் டு, ஹேஸ் டு, ஹேட் டுக்கு ஷுட் இருக்கிறதா அர்த்தமோ அது மாதிரி. அதே வாஸ் டு, வேர் டு இது வந்தால் உட் இருக்கிறதாக அர்த்தம். ஏன்னா அது சிம்பிள் பாஸ்ட் ஆகும் இல்லையா, அதனால தான். ஸோ இங்கே பாசிவ் வாய்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு த ஒர்க்கை கொண்டு வந்துடுறோம். அடுத்து என்ன, இஸ் டு டூ இருக்குது இல்லையா, அதில் எந்த சேஞ்சுமே இருக்க போகிறதில்ல, இஸ் டு அப்படியே இருக்கும். அதுக்கடுத்து அந்த டூ மட்டும்தான் B V3 மாறும். ஏன்னா இஸ் டூன்றது வில் இருக்கிறது அர்த்தம் இல்லையா, மாடல் ஆக்சிலரி தான். ஸோ டூன்றது B V3 மாறினா த ஒர்க் இஸ் டு பி டன். இதுக்கான தமிழாக்கம் வேலை செய்யப்படும் அப்படிங்கிறது தான். இதுவே வாஸ் வந்தால் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். அதுவும் சேம் தான், பட் சிம்பிள் பாஸ்டில் இருக்கும், அவ்வளோதான்.
பார்த்துடலாமே அதையும். someone ஃபர்ஸ்ட்டு, அடுத்து இஸ்க்கு பதிலாக வாஸ் எழுதுகிறோம். someone was to do the work. இது ஆக்டிவ் வாய்ஸு. இதுக்கான தமிழாக்கம் யாரோ ஒருவர் வேலையை செய்தார்கள். இப்போ இதை பாசிவ் வாய்ஸில் மாற்றலாமா? the work as usual ஃபர்ஸ்ட் கொண்டு போயிடுவோம். the work was to அப்படியே இருக்கும், ஏன்னா would இருக்கிறது அர்த்தம் இல்லையா. அதுக்கடுத்து வி ஒன்னாக இருக்கிற do வந்து be with 3 மாறும். ஸோ the work was to be done. அந்த by someone எழுத வேண்டிய அவசியம் இல்லை இங்கேயும். ஸோ இதுக்கான தமிழாக்கம் என்ன? வேலை செய்யப்பட்டிருந்தது. இதோட நமக்கு வாய்ஸில் எல்லா மாடல்ஸும் ஓவர். Share and give your likes. Don't forget to subscribe our channel.